1969க்கு பிறகு திமுகவுக்கு அவதூறுதான் அரசியல் கொள்கை என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய 75வது ஆண்டு விழாவை ஒட்டி அறிவு திருவிழா என்ற நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அந்த திருவிழாவில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது துணை முதலமைச்சர் பேசும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தால் பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த அறிவு திருவிழாவை ஒட்டி அந்த அறிவு திருவிழாவுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையிலே தேக்கி யோசிப்பதை தான் முழுநேர வேலை என்றாகிவிட்டது என்று அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசி தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாமா என்று அவர் கேட்டிருக்கிறார். மேலும் யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினாரே, அப்போது எங்கே போயிற்று மானம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறிவு திருவிழா என்ற பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தான் மாறியது. பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்டு அவர்கள் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையோடு களமிறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலுமே அன்றி வேறென்ன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் குளர உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? பவள விழாவா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததே நடந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.